Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்கா ஃப்ரை. இது செம்ம அமேசிங்கான ரெசிபி. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா விதமான ரைஸ்க்கும் அமேசிங்கான டேஸ்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க போனோடய வாங்கிக்கலாம், போன்லெஸ்ஸும் வாங்கிக்கலாம். அடுத்து இதுல சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். நம்ம அடுத்து கிரேவிலையும் உப்பு சேர்ப்போம். அதனால பாதி உப்பு இப்போ சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து இதுல லெமன் ஜூஸ், அடுத்து இதுல புளிப்பு இல்லாத தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு 1/2 an hourக்கு இது ஊறட்டும். முடிஞ்சா இந்த முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 an hour ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ளேம் ரொம்பவே லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். அடுத்ததுல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஸ்லோவில் தான் இருக்கணும். இப்போ அடுத்து நான் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் லிங்க் கொடு. இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ஒன்று சேர்ந்தாப்புல சுருண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும், இல்லாட்டி மசாலா கரைஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை திரும்பவும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், எண்ணெய் மேலே அந்த மாதிரி விட்டு வருது இல்லையா, இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மேலே எண்ணெய் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது குக்கிங் டைம் தான் மிச்சம், மற்றபடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம மூடி போட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நீ எல்லாம் வத்திடு. இப்போ இதை அப்படியே நல்லா சுருளை வதக்கி சுட சுட ஒரு ஸ்டீம் ரைஸோடையோ இல்லை ஒரு சப்பாத்தியோடையோ இல்லை ஒரு தோசை இட்லி எல்லாத்தோடையுமே இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.